होम मुझे मेरे ही घर में परेशान किया जा रहा है। I just called the cops. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். தான் உயிருக்கு ஆபத்திற்கு சொந்த குடும்பத்தினரே கிட்டத்தட்ட 2018 என்னை ஹராஸ்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நைட்டு என்கிட்ட ரொம்ப வித்தியாசமான சத்தங்கள்லாம் என் மாடியிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப கதறி அழுதுகிட்டே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க ஒரு பிரபல நடிகை. அந்த வீடியோ பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தானுஸ்ரீ தத்தா தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்னு நம்ம விஷால் நடித்த ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் தான் அது. அந்த படத்தில் 3 கதாநாயகிகளில் ஒருவராக நடிச்சிருப்பாங்க தானுஸ்ரீ தத்தா. அதில் இவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் இவங்க 2-3 படங்கள் நடிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் இவங்களுக்கு தமிழ் படத்தில் வாய்ப்பு கிடைக்கல. ஆனாலும் அந்த பக்கம் ஹிந்தி படத்தில் கிடைச்ச வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி ஓரளவுக்கு நிறைய படங்களில் நடித்து வந்துட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ உடல்நிலை உடல் கொஞ்சம் பருமன் ஆனதுனால இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் கொஞ்ச நாளாக இவங்களோட படங்கள் எதுவுமே வெளிவருவது கிடையாது. இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்ப கதறி அழுதுகிட்டே வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. தன்னுடைய சொந்த குடும்பத்தினரே அவங்கள பயங்கரமாக ஹராஸ்மெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்களாம் கிட்டத்தட்ட 7 வருட காலங்களாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக காவல்துறைக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. பட் ஆனால் காவல்துறை இந்த விஷயத்த ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்கலையாம். அதனால தான் சமூக வலைத்தளத்தில் அந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது தவறான ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் தவறான விஷயம் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்னை சீக்கிரமாக காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த வீடியோவில் அவங்க வெளியிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இரவு நேரங்களில் கூட ரொம்ப பயங்கரமான சத்தங்கள், ரொம்பவே கேட்க முடியாத சத்தங்கள்லாம் தன்னுடைய அறைக்கு மேலிருந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னும் அந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பதிவு செய்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் பாருங்களேன், யார் அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ணுறா? சொந்த குடும்பத்தினர்னா யாருன்னு குறிப்பிட்டு சொல்லலை. மேபி எல்லாருமே சொல்கிறாங்களான்னு தெரியல. அவங்க சொந்த குடும்பத்தினரே 7 வருஷமாக ஹராஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் பதிவு செய்து தான் வந்துட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக கிடையாது, ரொம்ப ஜாலியான வீடியோக்களையும் ஃபோட்டோக்களையும் பதிவு செய்து தான் வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த வீடியோ வெளியிட்டு ஒரு 14 மணி நேரம் கழித்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட தன்னுடைய புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப காமாக ஜாலியாக தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்க இதுக்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோ எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படின்றது தெரியல. ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு, ரொம்ப கதறிக்கிட்டே பேசியிருக்காங்க. தயவு செஞ்சு சம்மந்தப்பட்ட காவல்துறை காவல் நிலையத்தில் அங்கே போயிட்டு ஒரு விசாரணை நடத்தணும். ஸோ அவங்க இப்போ சேஃபாக இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் அந்த வீடியோக்கு கீழே அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அப்போது அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சுதா? சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்காக அப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எது எப்படியோ அவங்கள சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு தற்போது கொஞ்சம் மனநிலை சரியில்லை, அதனால தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் அவங்க கதறி அழுது வீடியோ போட்டிருக்காங்க, இது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு சின்ன விசாரணை இருக்கணும், அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்து அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் கமெண்ட் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன இருந்தாலும் இந்த வீடியோ சமூக வலைத்தளத்திலே பயங்கரமாக புரட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் ஃபேமஸான நடிகை தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகை இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது சம்மந்தமாக ஒரு விசாரணை தேவைப்படுன்றதுல டவுட்டே கிடையாது. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.